உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். புரட்சியாளர் அம்பேத்கரின் 134வது பிறந்த நாளை ஒட்டி நெல்லை மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மாநகர புறநகர் மாவட்ட செயலாளர்கள் முத்துவளவன், MC சேகர் ஆகியோர் தலைமையில் புரட்சியாளர் அம்பேத்கர் முழு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் இளம் சிறுத்தைகள் எழுச்சி பாசறை சேகர், மகளிர் விடுதலை இயக்க மாநில துணை செயலாளர் அமுதாமதி அழகன், நெல்லை சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் பாஸ்கர், மாவட்ட ஊடக மைய அமைப்பாளர் நடராஜன், இளஞ்சிறுத்தை எழுச்சி மாவட்ட அமைப்பாளர் உதயகுமார், கரண் சுந்தர்ராஜ், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட அமைப்பாளர் மாதவி, இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாவட்ட அமைப்பாளர் அஹமதுல்லா, கருணாகரன், ஆறுமுக நயினார், அப்துல் கோயா, முன்னி அபுபக்கர் அன்சாரி, ராசி ஹமீத், கரண் சுந்தர்ராஜன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தி சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்றனர். பண்டிதருக்கு வீரர் காமராஜருக்கு தமிழர் காகித மில்லத்திற்கு வீர வணக்கம், வீர வணக்கம். சாதி ஒழிப்பு களத்திலே சாவு கண்ட போராளிகளுக்கு புரட்சியாளர் அம்பேத்கரின் 134வது பிறந்த நாளை ஒட்டி தூத்துக்குடி தென்பாக்கம் காவல் நிலையம் அருகே அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மத்திய மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மண்டல செயலாளர் தமிழினியன் மற்றும் மத்திய மாவட்ட செயலாளர் ஆட்டோ கணேசன் ஆகியோர் தலைமையில் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் மாநில துணை செயலாளர் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை விமல் வங்காளியார், மத்திய மாவட்ட துணை செயலாளர் மாரிமுத்து, ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் பாஸ்கர், மாவட்ட செய்தி தொடர்பாளர் செல்வகுமார், மாவட்ட தொண்டரணி முருகன், 59வது வார்டு செயலாளர் மகளிரணி சித்ரா, 49வது வார்டு பொறுப்பாளர் ஆறுமுகம், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சிறுத்தைக்குமார், முன்னாள் தொண்டரணி அமைப்பாளர் பட்டுராஜன், 7வது வார்டு செயலாளர் இசைக்குமுத்து, சமூக ஊடக மைய முத்துக்குமார், மாநில துணை செயலாளர் மகளிர் விடுதலை சிறுத்தை நிர்மலா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தி சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்றனர். தந்தை பெரியாருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். வெட்டை மாலை சீனிவாசனுக்கு, வெட்டை மாலை சீனிவாசனுக்கு, வெட்டை மாலை சீனிவாசனுக்கு, வெட்டை மாலை சீனிவாசனுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர புரட்சியாளர் அம்பேத்கரின் 134வது பிறந்த நாளை ஒட்டி தென்காசி புதிய பேருந்து நிலையம் முன்பு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் செல்வம் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மண்டல துணை செயலாளர் சித்திக், மாவட்ட பொருளாளர் சுப்பிரமணியன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் சந்திரன், நகர செயலாளர் ஹக்கீம், மாவட்ட அமைப்பாளர் தமிழ் செல்வன், மாவட்ட அமைப்பாளர் பொதிகை வளவன், இளஞ்சிறுத்தை மாவட்ட அமைப்பாளர் செல்லதுரை, கமல்துரை, அரசு, தென்காசி ஒன்றிய செயலாளர் ரமேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தி சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்றனர்.
புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். ரத்தமலை சீனிவாசனுக்கு, பண்டிதருக்கு, ஏழ வளர்ப்பு போராளிகளுக்கு, சாதி ஒழிப்பு போராளிகளுக்கு, பெண் உரிமை போராளிகளுக்கு, தமிழ் ஈழ போராளிகளுக்கு வீர புரட்சியாளர் அம்பேத்கரின் 134வது பிறந்த நாளையொட்டி வேலூர் மாநகர மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேலூர் மக்கான் சிக்னல் அருகே உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர மாவட்ட செயலாளர் வேலூர் பிலிப் தலைமையில் மாநில அமைப்பு செயலாளர் நீலச்சந்திரகுமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் இளங்கோ, மாவட்ட துணை செயலாளர் பிரேம்குமார், இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில துணை செயலாளர் ஜாஃபிர், கிறிஸ்துவ ஐக்கிய பேரவையின் மாநில துணை செயலாளர் ஆல்பர்ட் ஜெயராஜ், விவசாய அணி மாநில துணை செயலாளர் ரகுபதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தி சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்றனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் 134வது பிறந்த நாளையொட்டி கடலூரில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு கடலூர் மாநகராட்சி துணை மேயர் வழக்கறிஞர் தாமரை செல்வன் தலைமையில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. கடலூர் நகர செயலாளர் செங்கதிர் ராஜதுரை, நகர பொருளாளர் பிரபாகர் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகிகள் ஸ்ரீதர், முரளி, செந்தில், மாவட்ட செய்தி தொடர்பாளர் பாலபுதியவன், நகர துணை செயலாளர்கள் குமரேசன், சீனிவாசன், பூபாலன், பரதன் குட்டி, சுபாஷ் மற்றும் நிர்வாகிகள், மாவட்ட துணை அமைப்பாளர்கள் கௌசல்யா, சிவகுமார், ராஜ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தி சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்றனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் 134வது பிறந்த நாளையொட்டி கடலூர் அடுத்த முதுநகர் கொடிக்கால்குப்பம் பகுதியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாநில துணை செயலாளர் சொக்கலிங்கம் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கொடிக்கால்குப்பம் முகாம் நிர்வாகிகள் கருணாமூர்த்தி, அன்பழகன், மோகன், கார்த்தி, ஸ்ரீதர், ஏழைமுத்து, ஐயனார், புருஷோத், மகேந்திரன், அரசன் கணபதி, திவாகர், அருண் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தி சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்றனர். திருமாவின் தம்பிகள் நாங்கள், சீறி பாயும் சிறுத்தைகள் நாங்கள், திருமாவின் தம்பிகள் நாங்கள், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கரின் 134வது பிறந்த நாளையொட்டி திருச்சி கிழக்கு மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சமயபுரம் நகர செயலாளர் மணிபாரதி தலைமையில் புரட்சியாளர் அம்பேத்கரின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. மண்ணச்சநல்லூர் தொகுதி துணை செயலாளர் சங்கர், மண்ணச்சநல்லூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் மாரியப்பன், மண்ணச்சநல்லூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பிரபு, மண்ணச்சநல்லூர் நகர செயலாளர் தமிழ், மகளிர் அணி சேர்ந்த சுதா, ஒத்தைக்கடை முரளி மற்றும் சமயபுரம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தி சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்றனர்.
புரட்சியாளர் அம்பேத்கரின் 134வது பிறந்த நாளையொட்டி கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் ராசு தொல்குடிமைந்தன் தலைமையில் சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட பொறுப்பாளர் பழனிசாமி ஒருங்கிணைப்பில் மாவட்ட பொருளாளர் பெருந்தமிழன் நகர துணை செயலாளர்கள் சிவக்குமார், விடுதலை தேவ், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் ஆயிஷா முத்து, முன்னாள் நகர செயலாளர் தலித் நாகராஜ், வணிகரணி மாவட்ட துணை செயலாளர் கல்லார் ஆறுமுகம், மாவட்ட அமைப்பாளர் வெங்கடேஷ், ஒன்றிய துணை செயலாளர்கள் கல்லார் செல்வம், பொன்முடி மூர்த்தி, எழுத்தாளர் ஜெயச்சந்திரன், துப்புரவு தொழிலாளர் மேம்பாட்டு தொழிற்சங்க நிர்வாகிகள் ஆறுமுகம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தி சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்றனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் 134வது பிறந்த நாளையொட்டி திருவாரூர் மைய மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவாரூர் மைய மாவட்ட அலுவலகத்தில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு திருவாரூர் மைய மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்செல்வன் தலைமையில் கட்சியினர் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தி மலர் தூவி புகழாரம் சூட்டினர். இதனையடுத்து சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்றனர். இந்நிகழ்வில் திருவாரூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் இடிமுரசு, முன்னாள் மாவட்ட செயலாளர் வடிவழகன், மகளிரணி மாநில துணை செயலாளர் அமுதா இனியன், மகளிர் மாவட்ட செயலாளர் செல்வி, தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட துணை அமைப்பாளர் கதிர், சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் மனோகரன், மாவட்ட தொண்டரணி துணை அமைப்பாளர் வீரகுமார், ஒன்றிய நிர்வாகிகள் புரட்சி வளவன், செல்வம், ஈவேரா, ரஜினி, ராஜா, சேகர், கவிதா, மகா மதியழகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் 134வது பிறந்த நாளையொட்டி விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம், அனந்தபுரம் நகரம் மற்றும் துத்திப்பட்டு, கொணலூர், புதூர், கோணாக்குட்டை முகாம் சார்பாக புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து உறுதிமொழி ஏற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அனந்தபுரம் நகர செயலாளர் கண்ணு, காத்தமுத்து, செஞ்சி கிழக்கு ஒன்றிய செயலாளர் ராசாராமன், ஒன்றிய பொருளாளர் பார்வேந்தன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை ஒன்றிய அமைப்பாளர் அர்ஜுனன், நகர துணை செயலாளர் ஏழுமலை உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தி சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்றனர். வீழ்த்துவோம் 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 பாசிசத்தை வீழ்த்துவோம் பாசிசத்தை வீழ்த்துவோம் பாசிசத்தை வீழ்த்துவோம் பாசிசத்தை வீழ்த்துவோம் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளில் பாசிசத்தை வீழ்த்துவோம் ஜனநாயகத்தை வென்றெடுப்போம் ஜனநாயகத்தை மீட்டெடுப்போம் பாசிசத்தை வீழ்த்துவோம் பாசிசத்தை வீழ்த்துவோம். புரட்சியாளர் அம்பேத்கரின் 134வது பிறந்த நாளையொட்டி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி செக்காலை சாலையில் உள்ள சட்டமேதை அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் சிசு இளைய கௌதமன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் மாநில நிர்வாகி பெரியசாமி மற்றும் மாவட்ட, நகர, ஒன்றிய விசிக நிர்வாகிகள் பங்கேற்று சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்றனர். சமூக நீதியை பாதுகாப்போம். மீட்டெடுப்போம். வேறறுப்போம். இந்துத்துவத்தை வேறறுப்போம். புரட்சியாளர் அம்பேத்கரின் 134வது பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி சட்டசபை எதிரே உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் தலைமையில் தபால் நிலையத்திலிருந்து 100க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஊர்வலமாக வந்து மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர். பின்பு கடற்கரை சாலையில் உள்ள அம்பேத்கர் மணிமண்டபத்தில் உறுதிமொழி ஏற்றனர். இதில் தலையாரி அமுதவன், ஈழத்தமிழன், பொதினி வளவன், எழில்மாறன், தமிழ் வளவன், ரவி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். காந்தியின் வேஷத்தை களைய
புரட்சியாளர் அம்பேத்கரின் 134வது பிறந்த நாளை ஒட்டி திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வளையம்பட்டு பகுதியில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாநில மருத்துவர் அணி செயலாளர் ஞானசேகர் தலைமையிலும் வடக்கு மாவட்ட செயலாளர் ஓம் பிரகாஷ் மற்றும் வேலு, ஆலங்காயம் ஒன்றிய செயலாளர் கோவேந்தன், மண்டல துணை செயலாளர் முன்னிலையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் வாணியம்பாடி நகர செயலாளர் வெங்கடேசன் மற்றும் ரவிக்குமார், சரண்ராஜ், அல்போன்ஸ், குமரன், பாபு, திலீப், ஏசு, மேரி, ராஜா, ஆலங்காயம் ஒன்றிய பொருளாளர் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்றனர். சாதி ஒழிப்பு களத்தினிலே சாவு கண்ட போராளிகளுக்கு சாதி ஒழிப்பு விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். இனியும் நாங்கள் நாடுகள் அல்ல, எழுச்சி வாய கூட்டம் அல்ல, சீறி பாயும் சிறுத்தைகள் நாங்கள், எழுச்சி தலைவரின் தம்பிகள் நாங்கள். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம். வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கரின் 134வது பிறந்த நாளை ஒட்டி தஞ்சாவூர் மைய மாவட்டம் சார்பில் மைய மாவட்ட செயலாளர் ஜெயசங்கர் தலைமையில் மறியலில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் முன்னாள் மாநகர செயலாளர் தமிழ் முதல்வன், ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி செயலாளர் அரச முதல்வன், தஞ்சாவூர் ஒன்றிய செயலாளர் மறியல் வினோத், வழக்கறிஞர் அணி ரவி, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை தங்க சுரேந்தர், ஆவணமைய ரகு, திருவோணம் ஒன்றிய செயலாளர் மணி, ஒன்றிய பொறுப்பாளர்கள் பாஸ்கர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தி சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்றனர். அம்பேத்கரின் புகழ், அம்பேத்கரின் புகழ், அம்பேத்கரின் புகழ், எழுச்சி தமிழர், எழுச்சி தமிழர், எழுச்சி தமிழர். புரட்சியாளர் அம்பேத்கரின் 134வது பிறந்த நாளை ஒட்டி தஞ்சாவூர் மேற்கு மாவட்டம் சார்பில் பூதலூர் 4 சாலை பிரிவில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு திருவையாறு சட்டமன்ற தொகுதி செயலாளர் கதிரவன் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. நில உரிமை மீட்பு இயக்கம் மாவட்ட துணை செயலாளர் வழக்கறிஞர் அன்பரசு, பூதலூர் தொகுதி செயலாளர் கிளமன் கலையமுதன், தண்டபாணி, காரல் மார்க்ஸ், இன்பராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தி சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்றனர். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, ரெட்டமலை சீனிவாசனுக்கு, அயோத்திதாசர் பண்டிதருக்கு வீர வணக்கம், 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 வீர வணக்கம். இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல, இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல, இளிச்சவாயர் கூட்டமும் அல்ல, இளிச்சவாயர் கூட்டமும் அல்ல, இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல, இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல, இளிச்சவாயர் கூட்டமும் அல்ல, இளிச்சவாயர் கூட்டமும் அல்ல. புரட்சியாளர் அம்பேத்கரின் 134வது பிறந்த நாளை ஒட்டி திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட சிவராஜ்பேட்டை, ஜின்னா ரோட், திருப்பத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பொம்மிக்குப்பம், காக்கனாபாளையம், மாடப்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தெற்கு மாவட்ட செயலாளர் வெற்றி கொண்டான் தலைமையில் புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்த நாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் வேலூர் மண்டல செயலாளர் சுபாஷ் சந்திரபோஸ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள், மாணவர்களுக்கு நோட்டு புக் மற்றும் அன்னதானம் வழங்கினர். இதில் திருப்பத்தூர் நகர செயலாளர் ஆனந்தன், திருப்பத்தூர் ஒன்றிய செயலாளர் பாஸ்கரன், திருப்பத்தூர் ஒன்றிய துணை செயலாளர் கோதண்டன், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட பொருளாளர் பலராமன், மாடப்பள்ளி மகேந்திரன், மாவட்ட இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை அமைப்பாளர் கோகுல் அமர்நாத், விக்கி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தி சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்றனர். மனிதர்களாய் தலைநிமிர செய்த மகத்தான தலைவர் மாமனிதர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய 133ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழாவினை திருப்பத்தூர் ஒன்றியம், காக்கனாபாளையம்
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வெகு சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வினை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற காக்கனாம்பாளையம் முகாம் விடுதலை சிறுத்தைகளுக்கும் மற்றும் நிகழ்விலே பங்கெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர் பொறியாளர் வெற்றிகொண்டான் அவர்களே, ஒன்றிய செயலாளர் பாஸ்கர் அவர்களே, இளைஞர்கள் எழுச்சி பாசுடைய மாவட்ட அமைப்பாளர் தம்பி கோகுல் அமர்நாத் அவர்களே மற்றும் பலராமன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, புரட்சி அம்பேத்கர் அவர்கள் பிறந்து இன்று 133ஆம் ஆண்டை எட்டினாலும் இன்னும் அவர் ஆற்றிய பணிகள், அவர் மேற்கொண்ட செயல்பாடுகள் இன்னும் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான், அதன் வழியில் தான் இன்றைக்கு வீசும் புயல் வெப்ப சூறாவளி நம்ம எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற மாமனிதர் அதன் எழுச்சி தமிழுடைய தலைமையில இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் பயணமாகிக் கொண்டிருக்கிறோம். காலையில தொடங்கி இன்றைக்கு நாகனாம்பாளையத்தில் 5வது இடமாக அம்பேத்கர் அவர்களுக்கு சிலைக்கு மாலை அணிவித்து வந்திருக்கிறோம். அனைத்து இடங்களிலும் வெகு சிறப்பாக ஆரவாரமாக வெகு விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர் மறைந்தாலும் இன்னும் இந்த மக்கள் நன்றியுணர்வோடு மறவாமல் இந்த பணியினை மேற்கொண்டிருக்கிறார்கள். அம்பேத்கர் அவர்கள் தன் இறுதி மூச்சு வரை சனாதனத்தை வேறொருப்போம் என்ற இறுதி இலக்கோடு பயணித்தார். அவர் மேற்கொண்ட பயணத்தினை அதன் எழுச்சி தமிழர் வழியில இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் பயணமாகிக் கொண்டிருக்கிறோம். சனாதனத்தை வீழ்த்துவதே இறுதி இலக்கு என்ற பயணத்தில் இன்றைக்கு இந்தியா கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் பயணமாகிக் கொண்டிருக்கிறோம். சனாதனவாதிகளை வீழ்த்துவோம், ஜனநாயகத்தை வென்றெடுப்போம், நாளை இந்தியாவை நாம் காப்பாற்றுவோம் என்று சொல்லி புரட்சியாளர் அம்பேத்கரின் 134வது பிறந்த நாளை ஒட்டி தென்காசி கிழக்கு மாவட்டம் ஆலங்குளம் ஒன்றியம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆலங்குளம் ஒன்றிய செயலாளர் எட்டப்பன் தலைமையில் சட்டமேதை புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஆலங்குளம் பேருந்து நிலையத்தில் பயணிகள் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ஆலங்குளம் ஒன்றிய பொருளாளர் ரெட்டியார்பட்டி அன்பழகன், பாப்பாக்குடி ஒன்றிய செயலாளர் வேல்முருகன், கீழ்பாவூர் ஒன்றிய செயலாளர் சுரண்டை மணி, ஒன்றிய பொருளாளர் பாபுவாசன், மருதம்புத்தூர் ஒன்றிய பிரதிநிதி மாரியப்பன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தி சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்றனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் 134வது பிறந்த நாளை ஒட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தென்காசி மேற்கு மாவட்டம் சார்பில் கடையநல்லூரில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மாவட்ட செயலாளர் ஜான் தாமஸ் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் மாவட்ட செய்தி தொடர்பாளர் இசக்கி பாண்டியன், மாநில வணிகரணி துணை செயலாளர் மோசஸ், நகர செயலாளர் பாக்கியநாதன், கடையநல்லூர் ஒன்றிய செயலாளர் மூர்த்தி, அச்சன்புதூர் பேரூராட்சி செயலாளர் முருகையா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு சட்டமேதை அம்பேத்கருக்கு காவிய தலைவர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேத்கரின் 134வது பிறந்த நாளை ஒட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்தக்குடி மதியழகன் தலைமையில் சட்டமேதை புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில, மாவட்ட மகளிர் அணியினர், ஒன்றிய, நகர முகாம் நிர்வாகிகள் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தி சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்றனர்.
புரட்சியாளர் அம்பேத்கரின் 134வது பிறந்த நாளை ஒட்டி கள்ளக்குறிச்சி மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பின் மாநில இணை செயலாளர் செல்வராசு தலைமையில் கள்ளக்குறிச்சி 4 முனை சந்திப்பிலிருந்து ஊர்வலமாக வந்து கச்சேரி சாலையில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி புகழ் வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பின் மாநில இணை பொதுச் செயலாளர் ஆசிரியர் செல்வராசு, மாநில நிர்வாகி தேசிங்கு, மாவட்ட தலைவர் கருப்பையா, மாவட்ட செய்தி தொடர்பாளர் பொன்னுசாமி, ஆசிரியர்கள் மணிமாறன், சரவணன், பன்னாட்டு பேராசிரியர்கள் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் லியோ ஸ்டாலின், பொன்னரசு தமிழ்பணி, தர்மராஜன், தமிழ்நாடு ஆசிரியர் நலக்காப்பாளர் சங்கத்தின் மாநில நிர்வாகி சந்திரசேகர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நம்மை எல்லாம் மனிதர்களாக்கிய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய 133வது பிறந்தநாளை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி மாவட்ட அனைத்தாசிரியர் கூட்டமைப்பின் சார்பில் கூட்டமைப்பின் மாவட்ட தலைவர் ஆ. கருப்பையன் அவர்களுடைய தலைமையிலும் செய்தி தொடர்பாளர் கா. பொன்னுசாமி அவர்களுடைய முன்னெடுப்பிலும் மாநில பொறுப்பாளர்கள், மாநில இணை பொதுச் செயலாளர் செல்வராய், தேசிங்கு உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் முன்னிலையில் பன்னாட்டு பேராசிரியர் கூட்டமைப்பின் சார்பில் பங்கேற்கின்ற லியோ ஸ்டான்லி, அதுபோல பேராசிரியர் சங்கத்தின் சார்பில், கல்லூரி பேராசிரியர் சங்கத்தின் சார்பில் பங்கேற்றிருக்கின்ற தமிழ்மணி, பொன்னரசு, தர்மராஜா உள்ளிட்ட பேராசிரியர் பெருந்தகைகளுக்கும், அதுபோல தமிழ்நாடு ஆசிரியர் காப்பாளர் நலச்சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் சந்திரசேகர் அவர்களுடைய தலைமையில் பங்கேற்றிருக்கின்ற அச்சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களும், பல்வேறு சங்க நிர்வாகிகளும், சமூக முன்னோடி ஐயா வேடியப்பன் தலைமையில் பங்கேற்றிருக்கின்ற சமூக முன்னோடிகளும் தற்பொழுது அண்ணல் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய சிலைக்கு மலர் மாலை அணிவித்து புகழஞ்சலி செலுத்தி வருகிறோம். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,